இதற்காக அப்பாவிற்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இப்பொழுது என் மாமாவாகி விட்டீர்கள், பின் நன்றி எதற்காக? இல்லையா கம்சன் மாமா? கண்ணா, அட மாமா, நில்லுங்கள் நில்லுங்கள். என்னிடம் வருவதற்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? இப்பொழுது தாமல்ல, நான் தான் உங்களிடம் வர வேண்டும் மாமா. மாமா, எனக்கின்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தாம் நான் சொல்வதையெல்லாம் கேட்கிறீர்கள். அம்மா சொல்வது உண்மைதான். மருமகனுக்கு ஏற்ற மாமா. மருமகனே, இப்போது என் மருமகன் மீது மிகுந்த அன்பு உண்டாகிறது. நான் எனது மருமகனை தூக்கி போட்டு விளையாடுவேன். மாமா, நான் பெரியவனாகி விட்டேனே. கண்ணா, இப்பொழுது எப்படி தூக்கி போட முடியும்? இப்பொழுது நீங்கள் ஆட வேண்டிய விளையாட்டு வேறு. அதை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். சரியா மாமன் கம்சனே? கண்ணா, மகாராஜா, இவனை மன்னித்து விடுங்கள். சிறுபிள்ளை புத்தி. இவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை 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 நந்தா, இது சிறுபிள்ளை புத்தி அல்ல, வார்த்தை விளையாட்டு. இப்போது மாமனும் மருமகனும் மனமகிழ்வோடு விளையாடுவார்கள். இல்லை மாமா, நான் விளையாடுவதற்காக வரவில்லை. நான் ஒரு அவசியமான காரியத்திற்காக வந்துள்ளேன். சொல்லட்டுமா? சொல். மாமா, வேண்டாம் என்று நீங்கள் சொல்லியிருந்தாலும் நான் நிச்சயம் சொல்வேன். மாமா, அம்மா சொல்லிக் கொண்டிருந்தால் யாரோ குழந்தையால் உங்களுக்கு ஆபத்தாமே. ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரியவர். ஒரு பாலகனால் எப்படி ஆபத்து வரும்? கண்ணா, மன்னரிடம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்பா, மன்னர் அல்ல, மாமா. அதனால் மாமனிடம் எது வேண்டுமானால் பேசலாம். சரிதானே மாமன் கம்சனே? சரியாக கூறினாய் மருமகனே. மாமாவிடம் உனக்கு எதற்காக பயம்? பயம் இருக்கிறது மாமா கம்சனே. நீங்கள் கோகுலத்திற்கு அசுரனை அனுப்பும் பொழுதெல்லாம் அப்பொழுது எனது தோழர்கள் பயந்து விடுகிறார்கள். பின்பு என் அம்மாவும் கூட. உங்களுக்கு தெரியுமா? அதனால் நாங்கள் விளையாட போவதும் நின்றுவிட்டது. ஆனால் இப்பொழுது தாம் என் மாமன் ஆயிற்றே. அதனால் கோகுலத்திற்கு அசுரர்களை அனுப்ப மாட்டீர்கள் அல்லவா? இவ்வளவு தூரத்தில் இருக்கும் கோகுலத்திலிருந்து மதுராவுக்கு வந்தது இதை சொல்வதற்காகவா? மன்னர் கம்சரே, கண்ணனை தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். நாங்கள் கோகுலவாசிகள் அனைவரும் குழந்தைகளுடன் தங்களிடம் இதை சொல்லத்தான் வந்தோம். இங்கிருக்கும் அனைத்து குழந்தைகளும் எங்களுடைய குழந்தைகள். அதோடு கண்ணன் எனக்கும் யசோதாவுக்கும் பிறந்த பிள்ளை. இந்த குழந்தைகளில் தேவகியின் எந்த குழந்தையும் இங்கு இல்லை. பிரமை. ஒரு பக்தன் பகவானிடமிருந்து விலகி போகும்போது இப்படித்தான் பிரமையில் ஆழ்கிறான். அது எனக்கு தெரியும் நந்தா. இவர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகள் தான். அதனால்தான் நான் எனது ஆசிகளை வழங்க அழைத்தேன். இதன் மூலம் எதிர்காலத்தில் இவன் உன்னை போல பிரமையில் ஆட்படாமல் இருக்க கடவுள் கம்சன் மீது இவர்களது முழு நம்பிக்கை எப்போதும் ஆழ்ந்திருக்கும்.
இல்லையா மருமகனே? நந்தரே, செல் மருமகனே. நீயும் செல்ல விரும்பினால் இங்கிருந்து செல்லலாம் நந்தா. ஆனால் கடவுள் கம்சனின் மகா ஆராதனை முடிந்த பிறகு, மகா ஆராதனை நாளை காலையில். செல் நந்தா. மாமா, 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 நீங்களும் என்னை தேடி தேடி களைப்படைந்திருப்பீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தாத்தா தையா கிருஷ்ணன் எனும் கண்ணன். ஓய்வல்ல, முழு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோகுலத்திலிருந்து வந்திருக்கும் நமது விசேஷ பால விருந்தாளிகளுக்கு விசேஷ இருப்பிடம் கொடுங்கள். இப்போது நமது விசேஷ பால விருந்தாளிகளுக்கு கடவுள் கம்சன் தனது பரிபூர்ணமான ஆசிகளை வழங்குவார். கடவுள் கம்சனின் மகா ஆராதனை ஆரம்பமாகட்டும். ஹம்சனி 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 வீராதி வீரனி சூராதி சூரனி வாழ்கவே. கடவுளின் அவதாரம் நீ. அண்டபகிரண்டம் நடுநடுங்க சிங்கம் போல கர்ஜனை முழங்க வானும் மண்ணும் வந்து வணங்க பாதை சூடும் கம்சன் திளைக்க வீசும் காற்றும் வீரநடையும் ஆரவாரம் செய்து வரவே கம்சராஜன் வாழ்கவே. கம்சராஜன் வாழ்கவே. கம்சராஜன். நாராயண நாராயண, இது என்ன விந்தை பிரபு? பாவி ஆணவம் பிடித்த கம்சனின் ஆராதனையில் இன்று பரம அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர். நந்தகுமாரரின் இந்த லீலையில் என்ன நோக்கம் பிரபு? தேவரிஷி, கண்ணன் மதுராவில் இருப்பதற்கு ஓர் நோக்கமே உள்ளது. அவர் சாட்சியாக போகிறார். சாட்சியா? எந்த விஷயத்திற்கு சாட்சி பிரபு? அன்னை தேவகியின் துக்கம், கம்சனுடைய அநியாயங்களுக்கான சாட்சியாக போகிறார். அதன் காரணமாகவே அவர் அன்னை தேவகியை சந்திக்க சென்றார். பின் அந்த நோக்கத்தோடு அவர் கம்சன் முன்னும் நிற்கிறார். ஏனெனில் கண்ணன் எப்போது கம்சனுடைய அக்கிரமங்களுக்கு தானே சாட்சி ஆகிறாரோ அப்போதே இப்புவியிலிருந்து இந்த அக்கிரமங்களை பூரணமாக விலக்க இயலும் தேவி.
சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. இன்று உன்னை காப்பாற்ற சக்கரம் ஏந்திய விஷ்ணுவாலும் முடியாது. ஓய் சதிகார விஷ்ணுவே, நீ இந்த சிறுவர்களை காப்பாற்றி விட்டாய். ஆனால் உன்னுடைய இந்த செயலால் தேவகியின் 8வது குழந்தையும் இங்கு இருக்கிறான் என்று காண்பித்து விட்டாய். மன்னா, மன்னா, இது உண்மை அல்ல. இவர்கள் எங்கள் குழந்தைகள். கருணை காட்டுங்கள். நாங்கள் செல்வதற்கு அனுமதி அளியுங்கள். செல்வதற்கு அனுமதி கிடையாது நந்தா. உங்கள் அனைவருக்கும் மரணம் நெருங்கிவிட்டது. இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை தண்டனை கூடத்திற்கு. இவர்கள் மரணத்துக்கு முன்பாக இவர்கள் தேவகியின் 8வது குழந்தை யார் என்று சொல்லிவிட்டால் பிழைத்தார்கள். இழுத்துச் செல்லுங்கள், இழுத்துச் செல்லுங்கள். எல்லோரையும் கைது செய்யுங்கள். இது என்ன பிரபு? எந்த நோக்கத்திற்காக மன்னர் வசுதேவர் கண்ணனை கோகுலத்திற்கு அழைத்துச் சென்றாரோ இன்று அந்த நோக்கம் தோல்வி அடைந்து விட்டது. ஏனென்றால் இன்று கம்சனின் சந்தேகம் நம்பிக்கையாக மாறிவிட்டது. ஆமாம் பிரபு, இந்த கம்சனின் சிறையிலிருந்துதான் கண்ணன் தப்பித்தார். இன்று நீண்ட பயணத்திற்கு பிறகு மறுபடியும் அங்கேயே வந்து சேர்ந்து விட்டாரே.
இப்பொழுது என்ன ஆகும் பிரபு? தேவரிஷி, தாமே அறிவீர்கள், இப்புவியில் எந்த முயற்சியும் இல்லாமல் ஏதும் நடப்பதில்லை. இப்போது கண்ணனை விடுவிப்பதற்காக தாம் தமது கடமையை செய்ய வேண்டும் தேவரிஷி. நாராயண நாராயண. பிரபு, நானா? நேரம் கனிந்து விட்டது மதுராபதி கம்சனுக்கு பரிசுகளை அளிப்பதற்கு. எனக்கு புரிந்து விட்டது பிரபு, புரிந்து விட்டது. நாராயண நாராயண. தாம் இந்த அரியணையில் அமர வேண்டியவர். அதற்காக தாம் இங்கு வரை நடந்து வர வேண்டும். அம்மா சொல்லி இருக்கிறாள், உங்களுக்கு மருமகனே இல்லையாமே. நான் இருக்கிறேன். நான் உங்களை மாமா என்று அழைக்கிறேன். மதுராவின் மன்னன் கம்சனுக்கு வெற்றி உண்டாகட்டும். சதிகார விஷ்ணுவின் மாயாவி தூதன் நாரதனே. நாராயண நாராயண. பகவான் கம்சனின் முகத்தில் அதீத கோபம் கூட அழகாகத்தான் உள்ளது. கூற வருவதை தெளிவாக கூறு. விஷ்ணுவின் பரமபக்தன் நாரதனே. மன்னிக்க வேண்டும் பிரபு, ஆனால் இந்த உண்மை யமுனை நதியின் நீரை போல தெளிவாகத்தான் உள்ளது. தேவி தேவகியின் 8வது மைந்தன் தம்மை தேடி மரணிக்க ஏன் வர வேண்டும்? மாறாக தம்மிடம் தேவி தேவகியின் 8வது மைந்தனாக இல்லாதவன் தான் வரக்கூடும். ஒருவேளை இப்படி இருக்குமோ கடவுளே? தாம் வீணாக கோகுலத்து குழந்தைகளை கொல்லப் போகிறீர்களா? அதே நேரத்தில் தங்களின் உண்மையான எதிரி எங்காவது ஒளிந்திருக்கலாம். உனது சொற்பொழிவு முடிந்ததா? கோகுலத்தின் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக விஷ்ணு உன்னை அனுப்பி இருக்கிறான் அல்லவா? அப்படி என்றால் கேட்டுக்கொள் நாரதனே. தேவகியின் அந்த 8வது மைந்தன் வேறு எங்கு இருந்தாலுமே அவனை நான் அழிப்பது உறுதி. ஆனால் அதற்கு முன்பு கோகுலத்தின் அந்த அனைத்து பாலகர்களும் மடிவார்கள், என் காவலில் இருப்பவர்கள். கடவுளே, சரிதான் கடவுளே. தாம் யார் முக்தி கொடுப்பவர்? தமது கைகளால் அந்த கோகுலத்து குழந்தைகளை கொன்று தாம் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலிருந்து முக்தி கொடுங்கள். ஆனால் கடவுளே, தங்களுக்கு ஒரு வேண்டுதல். கடவுளே, பல வருடங்களாக இந்த முனிவர்கள் தங்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறார்கள். அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் மீது கருணை காட்டுங்கள் கடவுளே. ரிஷிகள் கம்சனுக்கு பரிசுகளா? அப்படி என்ன உதவி செய்திருக்கிறேன் இவர்களுக்கு? தமக்கு இவர்களை அடையாளம் தெரியவில்லையா? இவர்கள் அதே 6 குழந்தைகள் தான், தமது கையால் மடிந்தவர்கள். குழந்தைகளா? எந்த குழந்தைகள்? நாராயண நாராயண. சற்று நினைவு கூறுங்கள் கடவுளே. இவர்கள் தங்கள் மருமகன்கள். இவர்கள்தான் தேவி தேவகியின் முதல் 6 குழந்தைகள். தேவகியின் முதல் என்னுடைய மருமகன்கள் இவர்களைத்தான் நான். நன்றாக இருக்கிறது. அனைத்து பாலகர்களும் இங்கு என்ன சூழ்ச்சி செய்கிறாய் நாரதா? நாராயண நாராயண. கடவுளே, இந்த ரிஷிகள் தங்களது பூர்வ ஜென்மத்தில் ரிஷி மகரிஷியின் மைந்தர்கள். இவர்களுக்கு ஒரு சாபம் இருந்தது. அதாவது, தம்மை போன்ற ஒரு பாவியின் கையால் இவர்களுக்கு மரணம் நிகழாத வரையில் வாழ்க்கையில் முக்தி இல்லை என்ற சாபம். இதோ பாருங்கள், தாம் தமது கைகளால் இவர்களை கொன்று இவர்களுக்கு முக்தி அளித்தீர்கள். எல்லாம் அந்த பகவான் விஷ்ணுவே இவர்களுக்கு முக்தி கிடைக்கும் வழியை பற்றி எனக்கு கூறினார். இது எப்படி நடந்தது? அது ஏன் என்றால் கடவுளே, தாம் அந்த பகவான் விஷ்ணுவின் வழியை பின்பற்றி இவர்களுக்கு மேன்மை அளித்தீர். இவர்கள் அதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள், தங்களுக்கு நன்றி சொல்வதற்கு. இவர்கள் தங்களுக்கு பாரிஜாதத்தின் கனிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரிஜாத கனிகளா? ஆம் கடவுளே, நான் தான் இவர்களிடம் கூறினேன், பாரிஜாத கனிகளால் தான் முக்தி அளித்தீர்கள் என்று. இல்லை என்றால் தாம் தேவகியின் 8வது குழந்தையை தான் கொல்ல வேண்டும் என்று இருந்தீர்கள் கடவுளே. தாங்கள் ஒன்று கூற முடியுமா? இந்த கனிகளில் எது 8வது, எது முதலாவது என்று? எது தங்களுக்கு ஆபத்து விளைவிக்காது, எது தங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று?
கடவுளே, தாம் எங்களை அழித்து எங்களுக்கு முக்தி நல்கினீர்கள். தங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள். எப்படி தான் பகவான் விஷ்ணுவின் வழியை பின்பற்றி எங்களுக்கு மேன்மை செய்தீர்களோ அப்படியே அனைவருக்கும் முக்தி கொடுங்கள். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. இப்பொழுது எனக்கும் விடை கொடுங்கள். நாராயண நாராயண. பாலகன், ரிஷி, மரணம், முக்தி. விஷ்ணுவின் வேலைதான் இது.